ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் கௌரவ் கர்ணா எம்பையர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோம்னா, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மசாலா வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அந்த 4 மசாலா என்னென்னா எது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது எந்த கம்பெனின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் பார்த்து நிறைய பேர் அந்த எவரெஸ்ட் வந்து ப்ராடக்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. சனா மசாலா, பானிபூரி மசாலா எக்ஸெட்ரா நிறைய. அதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறி மசாலா பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிஷ் கறி மசாலா சாப்பிட்டனால யாராவது சாப்பிட்றாங்க அவங்களுக்குலாம் கேன்சர் வரும் சான்சஸ் நிறையவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா எம்டிஹெச்னா அது ஹோல்டு பிராண்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருமே டிவியில் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் என்னென்னா மெட்ராஸ் கறி மசாலா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலெலாம் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கறி பவுடரும் கூட அது சாப்பிட்டாலும் கேன்சர் வரும் சான்சஸ் நிறையவே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் மசாலா எம்டிஹெச்சில் பார்த்தீங்கன்னா 3 மசாலா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் மசாலா, கறி மசாலா, மெட்ராஸ் கறி மசாலா. இந்த 3 மசாலா பார்த்தீங்கன்னா எம்டிஹெச்சில். எவரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே மசாலா தான் ஃபிஷ் கறி மசாலா. இப்போ இந்த 4 மசாலா சாப்பிட்றதுனால கேன்சர் வரும் நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இந்த நான் சொன்னேன்ல இப்போ இந்த 4 மசாலா பார்த்தீங்கன்னா சாப்பிடாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க மொத்தமாக. எனக்கு தெரிஞ்சு இந்த வெளியில் வரலாம் மசாலாங்கெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப அது ஹெல்த்து ப்ராப்ளம் தான். வீட்டில் அடிக்கிறாங்கல்ல அந்த மசாலா பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க, இந்த வெளியில் இந்த மசாலாவில் எங்கள் வீட்டில் பண்ணுறதுல நாங்கள் நேச்சுரலாக எல்லாமே எடுத்து வந்து இதெல்லாம் பண்ணி அப்புறம் தான் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து மசாலா வந்து ரெடி பண்ணுறாங்க. அதுதான் எங்கள் குழம்புக்கு வந்து போடுறாங்க. அதுதான் நாங்கள் சாப்பிட்றோம். அதனால் நாங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்றதுக்கு. வெளியில் எந்த மசாலாவும் சாப்பிடாதீங்க. மோஸ்ட்லி இந்த பேக்கேஜ் ஃபுட்ஸெல்லாம் உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டது, ஹெல்த்தியே கிடையாது. மொத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி மொத்தமாக அவாய்ட் பண்ணி மெதுமெதுவாக அவாய்ட் பண்ணுங்கள். நான் நேற்று கூட ஒரு வீடியோ பற்றி ஒரு ஜூஸ் பற்றி நான் பேசியிருந்தேன். இந்த மாதிரி தான் இன்றைக்கும் பேசுகிறேன். சொல்லிவிட்டு என்னோடய கடமை சொல்கிறது. என்னெல்லாம் கவர்மெண்ட் சொல்லுது அதெல்லாம் உங்களுக்கு எதாவது உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பற்றி பேசினாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசுகிறேன் உங்கள்கிட்ட. பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். எல்லாருமே நல்லா இருங்க, பத்திரமா இருங்க. பை.